மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில் படித்துறையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் கொடுத்தனர். இங்கு மட்டுமல்லாது கோவிந்தாபுரம், சத்திரம், குண்டடம், பகவான் கோவில், குமாரபாளையம், கரையூர், காளிப்பாளையம் உள்ளிட்ட ஏராளமான சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோன்று மதுரை வைகை ஆற்றில் அதிகாலை முதலே ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி வருகின்றனர். மதுரை வைகை ஆற்று கரையோர பகுதிகளான பேச்சியம்மன் படித்துறை, யானைக்கால் கல்பாலம், ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் பாதையில் நிற்கும் மழைநீர் வடிகால் பணியால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை அடைந்து வருகின்றனர். சென்னை வேளச்சேரி ரயில்வே பாலம் அருகே சாலையின் குறுக்கே சுமார் 80 அடிக்கு மழைநீர் வடிகால் பணி 6 மாதத்திற்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடமும் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்களிடமும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மழை தொடங்குவதற்குள் இந்த பணியை முடிக்க வேண்டும் எனவும், மழைக்காலங்களில் வீட்டினில் வசிக்க முடியாமல் உறவினர் வீட்டிற்கு சென்று வசிக்கும் நிலை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனிமலை கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் விடுமுறை தினம் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விடுமுறை தினம் மற்றும் ஆடி அமாவாசை என்பதால் மலைக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய திரண்டிருந்தனர். இந்நிலையில் மலைக்கோவிலில் இருந்த தனியாருக்கு சொந்தமான கேண்டீன் அகற்றப்பட்ட நிலையில் மலைக்கு குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் வசதிக்காக திருக்கோவில் சார்பில் இன்று முதல் இலவசமாக பால் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கியுள்ளது. ஏராளமான பெண்கள் குழந்தைகளுடன் வந்து குழந்தைகளுக்கு வேண்டிய பாலை பெற்று சென்றனர். இத்திட்டம் பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சாத்தூர் அருகே படந்தால் பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பொங்கல் விழாவினை முன்னிட்டு 400க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். சாத்தூர் அருகே படந்தால் பகுதியில் சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு 400க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பூக்குழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே படந்தால் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி மாரியம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தமிழக அரசு தகைசால் தமிழர் விருது தனக்கு அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குமரி ஆனந்தன் பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அத்தி இயற்கை மருத்துவமனையில் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு எடுத்து வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தமிழக அரசு தகைசால் தமிழர் விருது அறிவித்துள்ளது. இதுகுறித்து அவர் கூறுகையில், தன்னுடைய சேவையை பாராட்டி தமிழக அரசு தகைசால் தமிழர் விருது அறிவித்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது எனவும், கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் இருந்து தமிழுக்காகவும் தமிழகத்திற்காகவும் பல்வேறு சமூக சேவைகளையும் தான் ஆற்றியிருப்பதற்கு இந்த விருது அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறினார். அவர்கள் எந்த விருதை அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜ் ஆட்சி அவருடைய கருணை உள்ளம் பள்ளி பிள்ளைகள் பாடம் படிக்க பசியோடு போகக்கூடாது என்பதற்காக மதிய உணவு கொடுத்தார். அந்த காமராஜரை பின்பற்றி இப்பொழுது காலை உணவு கொடுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நமது பாராட்டிற்கும் நன்றிக்கும் உரியவர். அப்படிப்பட்டவர் அந்த காமராஜருடைய தொண்டனாகி எனக்கு இந்த விருதை அளிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். அவருக்கு நன்றி கூறுகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.